போற்றும் முத்தவரை வருக, தத்துவத்தை வகுத்தவரை வருக, தன்னலம் கருதாத சால சிறந்தவரை வருக வருக வருகின்ற உங்களை என்னுடைய சார்பாகவும் மதிப்பிற்கினிய நாட்டு மக்களின் சார்பாகவும் வணங்குகின்றேன் சுவாமி. வாழ்த்தருள வேண்டுகின்றேன். வாழ்க வளர்க வளம் பெறுக. உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பது அமுதம் என்ற ரீதியிலே நீயும் உனது அண்ணன் தோழியவே காணும். சரி இருக்கட்டும். அண்ணன் கொடுத்த வரவேற்பு கேட்டு மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். இருக்கட்டும், வாழ்த்துக்கள் பல்லாண்டு. இருப்பினும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் செயல்பட வேண்டும் என்று காலம் கருதி உன்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்கலாமா? என்ன விவரம் கேட்கணும்? எதை பத்தி? என்ன கேட்கிற ஆளு சாதாரண ஆளா இருந்தாலும் கேளுங்கன்றலாம். நாரத மகாமுனி வரலையா? அவங்களுக்கு தெரியாத விவரம் அப்படின்றது உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா நாங்க சாதாரண மனித பிறவி சொல்லுவாங்கல்ல, மனிதரோட மனிதர் உண்டு, மனிதரோட தெய்வம் உண்டு, மனிதரோட மாணிக்கம் உண்டு, மனிதரோட மிருகம் உண்டு. எங்களுக்குள்ள பிள்ளை இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையே. நீங்க எல்லா விவரமே தெரிஞ்சவரே, எல்லா புராணத்திலையும் வரவரே, எல்லா இதிகாசம் கற்றவரே, அஷ்டமா சித்துக்கள் உண்டவரும் முக்காலங்களும் புரிந்தவரு. அப்ப இவ்வளவு தகுதி படைத்தவர் கேட்கணும்னா ஏன் கேட்கணும்? கேட்கணும்ல. ஏனென்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைன்னா அது சராசரி ஆளுகளுக்கு, உங்களை மாதிரி பெரிய ஆளுகளுக்கு இல்லை. வாழ்வு என்பது பொதுவானது. வாழ்க்கையெல்லாம் பொதுவானதான. நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி பிள்ளை ஊட்டி பத்தி வாழ்ந்துருக்க அந்த வாழ்க்கை வேற. உங்களுக்கு இல்ல அப்படி ஒரு விருப்பமே இல்ல. வாழ்க்கை என்பது பொதுவான வாசகம். சொல்லுங்க நீங்க. வாழ்க்கை என்பது பொதுவான வார்த்தை. உங்க உடன் பிறந்தவங்க 10 பேர் பிறந்தீங்க. 10 பேர்த்துல எல்லாருமே எல்லாரும் தானே போனாங்க. நீங்க அறிவாளியை பேசுற நினைப்போ நாங்க பிறந்தோமா? சரி, அப்படி வச்சுக்க தோற்று எங்க வார்த்தை எல்லாம் வந்து அவ்வளவு தெளிவா பேசுறீங்களா நீங்க? பிறந்த அப்படியா? இதே மாதிரி மாத்தி பேசுறேன். சரி பேசுங்க. உங்களை குத்தம் சொல்றவங்க நீங்க ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது. 10 பேர் நீங்க தோன்றீங்க. கூட பிறந்தவங்க உங்க கூட பிறந்தவங்க 10 பேர் தானே. உங்க கூட தோன்றவங்க எத்தனை பேர் நான் கேட்பான். பொதுவான கருத்து பிரிச்சு சொன்னா தோன்றதுதான். அதை நான் மறுக்க கிடையாது. 10 பேர்ல நீங்க ஒரு ஆள் மட்டும் தானே வாழ்க்கை வேணான்ட்டு வந்தீங்க. இந்த வாய் தானே சொல்லுச்சு. அப்படி இந்த வாய் தானே கொஞ்ச நேரத்துல சொல்லுச்சு. வாழ்க்கை என்பது பொதுவானதா. நீங்கள் கொண்டாடிட்டு புள்ள ஊட்டி வாழணும்னு சொன்னீங்க. சொன்னேன். தெரியுதா இந்த வார்த்தை எதை எங்க எப்படி அப்படி கிடையாது. நான் சொன்னது என்னன்னா, உங்க கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அப்ப அவங்க எல்லாம் வந்து உங்களை மாதிரி வந்து துறவரத்துக்கு வந்தாங்களா? இல்ல உங்க அப்பா வார்த்தையை கேட்டு தானே எல்லாத்துக்கும் போனாங்க. நீங்க மட்டும் இப்படி வந்துறீங்களே. அப்ப வாழ்க்கைன்றது பொதுவானது இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். இதே வாயை சொல்லுச்சு. அதே ஒழுங்கா மரியாதையா பேசணும். வார்த்தை எப்படின்னு மாறுச்சுன்னா அப்புறம் வேற ஏதாவது ஆகி போயிடும். சொல்றது எது? என்ன சொல்லுது? சொல்றது எது? சொல்றது என் பொருள் யார் யார் வாய் கேட்கணும் தான் சொன்னேன். வாய் அப்படின்றது சொல்றது வாய் தானே. வாய் எல்லாத்துக்கும் தான் வாய் இருக்கு. 84 லட்சம் சிவராட்சிகளுக்கு தான் வாய் இருக்கு. மனுஷன் இல்லையே. எல்லாரும் நல்லது மட்டுமா பேசுறோம். எல்லா ஜீவனும் வாய் சொல்லுங்க. நம்ம மனசு நினைக்கிறதோ புத்தி சொல்றதோ சேர்ந்து பேசுறதா வாய். நாக்கு பேச்சு மனுஷனுக்கு தானே. அதனால இந்த வாய் சொல்லுது. அந்த பேச்சுன்னா எல்லாரும் பேசுறது பேச்சாகாது. சபை அறிந்து பேசும், சமயம் அறிந்து பேசும், பேசாமலும் இருந்து பழகிட்டு இருக்காங்க. பேசக்கூடிய வார்த்தையும் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும். ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல்லு. அதனாலதான் வில்லு வெல்லாதத சொல்லு வெல்லும், வில்லம்பு சொல்லம்பு மேற்கில்லை இரண்டு வில்லம்பு சொல்லம்பு மேலதிகம் அப்படின்னு கம்பர் சொன்னாரு. ஆமா, புரியுதா? கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடுறானே. அதனாலதான் ஆனானப்பட்ட கம்பரே அங்க இருந்து சோழ நாட்டுல இருந்து நம்ம பாண்டிய நாட்டுக்கு வந்தாரு. ஆமா, மற்கொண்ட தின்பயத்தால் மாநகர் விட்டு இங்கு வந்து சொற்கொண்டவாவின் சுவை அறிவார் எங்கில்லையே நிற்கொண்ட வேணுதலால் வேலியவர் தரும் கூலி நெற்கொண்டு கோவலமும் நில்லாய் நெடுஞ்சோரில் குட்டியை சேர்ந்து கூட கவி பாடினானே கம்பர் பாடினாரு. ஆமா, அது மட்டும் பாடினாரு. ஆலியான் பண்டியனையே அவன் கடைந்த ஆலிவரையின் மணித்தாம்பே ஊழியான் பூனே புறமரித்த பொச்சலையின் புட்டுகின்ற நானே அகலனட பாறை சுமந்து படரவே பங்கேற்கன் வீரன் கிடந்தவங்க மெல்லனையே செஞ்சுடையான் கூறும் திரு ஆபரணமே நஞ்சுடையான் கூறுவனட மங்கையோரு வாகர மார்பில் அணியாரமே பொங்கு கடலில் இருந்த பொற்கையிரே திங்களை செறிய தெய்வ திருக்கோளை ஏறிய பாம்பே இறங்கினார். ஏன்னா இது சாதாரண கவி கிடையாது. இந்த 3 கவியை பாடி செத்து போன பாம்பு அடிச்சு செத்து போன பிள்ளைய பிழைக்க வச்சுதான் ராமாயணத்தை கொண்டு வந்து அரங்கேற்றம் பண்ணார். கம்பரை பத்தி பேச கவி அப்படின்றது வந்து பொதுப்படையா நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாத்துக்குமே புரியணும்ன்றது என்னோட விஷயம். அதெல்லாம் கவி அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம்னா அதை வந்து விளக்க உரையா ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால பேசுங்க, நீங்க என்ன பேசுனீங்கனாலும் பேசலாம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஏரிய பாம்பை இறங்க சொல்லி ஒரு இறந்த குழந்தையுடைய உயிரை மீட்பதற்காக ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதனுடைய சன்னதியிலே ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணதாக பாடினேன். ஏன்னா 3000 கோடி பாட சொன்னா பாடினேன். ஏன் தன் மகனாகப்பட்டவன் எட்டுப்பட சூழ்நிலையில பாடுனானே வட்டுப்பட்டா குங்கை மானார் கலவி மயக்கத்திலே கட்டுப்பட்டு என்ன காதல் பெற்றாய் மதன் கையம்பினான் பட்டுப்பட்டையினும் தேர்வாய் என்று எழுந்தேன். ஆனால் வெட்டுப்பட்டாய் மகனை தலைநாளில் விதிப்படி என்று அம்பியாவதியாகப்பட்டவனை தலையை வெட்டும்போது தகப்பனாகப்பட்ட பாண்டனை. அதுக்கு முன்னாடி என்ன வச்சு இட்டடினோக எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய அப்படின்னு அம்பியாவதி அமராவதிய சோழ அரண்மனைக்குள்ள கம்பர் இருக்கையில அவங்க அப்பா குலோத்தங்க சோழ இருக்கையில எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய சபையிலே தன்னுடைய காதலியை பார்த்த உடனே மனம் தடுமாறி சித்தம் குழம்பி போய் இவ்வளவு பேர் இருக்கையில நம்ம காதலியை பார்த்து பாடக்கூடாதுன்னு புரியல. புரியாம படித்தாரு. அப்ப அப்படி பாடுறதுனாலதான்
வட்டி சுமந்து மருங்கை செய்ய அப்படின்னு அவர் பாடி முடிக்கும் போது மகனை காப்பாத்துறதுக்காக கொட்டி கிழங்கு என்று கூவினாள். நாவில் வழங்கோசை வையம் பெறும்னு கம்பர் முடிச்சார். அவர் மகனை காப்பாத்துறதுக்காக அன்னைக்கு கிழங்கு விற்கிற பொம்பளையா கலைவாணியே வந்தாங்க. உங்க அம்மா இருந்தா எல்லாத்துக்கும் தான் அம்மா. அதாங்க பொதுவானவர். முருகன் இருங்க வர்றேன். இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கு, நம்ம சாமி மீனாட்சி. நம்ம மதுரைக்கு பூரா அவங்க தான் அம்மா, உலகத்துக்கே அம்மா இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம மதுரைக்காரங்க என்ன சொல்றான், மீனாட்சியை தானே நம்ம அம்மான்றோம். மதுரை மீனாட்சி அம்மா. நான் கேட்கிறேன், மீனாட்சி தானே உலகத்துக்கு அம்மா ஏத்துக்கிறோம். ஏன்னா உலகத்திலே அதை எடுக்காத அவதாரம் கிடையாது. எல்லா அனைத்துக்கு காரணம் மூல காரணம் அன்னை ஆதிபராசக்தி. இப்ப மதுரை மீனாட்சி தான் நம்ம உனக்கு அம்மா, எனக்கு அம்மா, உலகத்துக்கு அம்மா. நான் கேட்கிறேன், மொத்த மீனாட்சி மூலம் எத்தனை வாயில் இருக்கு, வாசல் இருக்கு சொல்லு பார்க்கலாம். 4 வாசல். சரியா சொல்லிட்டாப்ல. இருக்கா தெரியுமா? சரி, அதுல கிழக்கு மட்டும் 2 வாசல் இருக்கு. என்ன காரணம் சொல்லுங்க. மொத்தம் கிழக்கு மட்டும் 2 வாசல் இருக்குல்ல, என்ன காரணம்? 5 வாசல் மொத்தம் இருக்கு. சொல்லுங்க. சொல்லக்கூடாதுல்ல, இப்ப சொல்லட்டும். வாதி பிரதிவாதி. ஆனா சாமி கிளப்பி கோயிலுக்கு போறதுனால பங்காளி சாமி கிளப்பி போறோம். பங்காளி அனைவரும் கோயிலுக்கு வருமாறு அழைக்கப்படுகிறான். பங்காளிகள் அனைவரும் கோவிலுக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறார்கள். வாருங்கள் வாருங்கள் பக்தர்களே, பக்த கோடி பெருமக்களே. மீனாட்சி அம்மனுடைய கோவில்ல வந்து 5 வாசல் இருக்கு. 5 நுழைவாயில கிழக்கு பக்கம் மட்டும் 2 வாசல் இருக்கு. அதனால என்ன சொல்ல வர்றீங்க? எத்தனை வாசல் கேட்டீங்கல்ல? முதல் 4 வாசல்னு பொதுவா எல்லாரும் சொல்றது. நீங்க இப்ப என்ன சொல்லிட்டீங்க, 5 வாசல் இருக்கு, உண்மைதான். கிழக்கு பக்கம் மட்டும் 2 வாசல் இருக்கு. அது ஏன் 2 வாசல் இருக்குன்னு கேக்குறீங்களா? அது பேசாம இருந்துட்டு போது, மக்கள் எல்லாம் நிறைய கூட்டம் இருந்திருக்கும். அப்படி கிடையாது, நிறைய பேர் போயிட்டு வரணும்னு வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன வருத்தமா இருக்கு? அப்படி இல்ல, வருத்தம் இல்லையே. எனக்கு வருத்தம் கிடையாது. ஒரு வீட்டுக்கு இப்ப தலைவாசல் இருக்கு, ஒண்ணு கிடையாது. தலைவாசல் வைக்கிறோம். தலைவாசல் வைக்கிறதுக்கு நேரடியாக எவ்வளவு கட்டுமானத்தில் உண்மையை தெரிஞ்சு கொண்டவே வெளியிலே ஒரு துவாரம் ஒன்று வச்சிருப்பேன். இப்ப கிழக்கு வாசப்படினா மேற்கு துவாரத்துல ஒரு நுழைவாய்க்கு ஏற்ற மாதிரி எதுக்கு ஒரு காற்று போற அளவுக்கு வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா அது சாஸ்திர வாஸ்து சாஸ்திர அடிப்படையில இந்த வீடு கட்டும் பொழுது இங்க இருக்கக்கூடிய துஷ்ட கிரகங்கள் துஷ்ட சக்திகள்லாம் நம்ம வீட்டுக்கு ஒருவேளை நுழைஞ்சிட்டா அப்படி எதிர்த்து தவறி போயிடணும் அப்படின்ற ஒரு சாஸ்திரங்களை கடைபிடிப்பதற்காக. அதனால இல்லங்க, இப்ப 4 வாசல் பொதுவானது. இன்னொன்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா 5 வாசல் இருக்குது. அதான் ஆமா, நான் ஒத்துக்கிட்டேனே. ஒத்துக்கிட்டு சரி. அப்புறம் ஏன் நீ கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ற? நான் கேட்கிறேன், ஒத்துக்கிறது சரி, ஒத்துக்கிறது சரியா? நேரம் கட்ட நேரத்துல வந்துட்டு அப்புறம் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஏதாவது இடம் விடாம கேட்கிறேன். என்ன நேரம் கட்ட நல்ல நேரம் பேசுவா, ஏமா கெட்ட நேரம் வாயில வருது? என்ன சொன்னேன்? எல்லாமே நல்ல நேரம் தான். கெட்ட நேரம் தான் சொல்லுங்க. நல்ல நேரம் தான் உங்களுக்கு. நல்ல நேரம் யாருக்கு? உங்களுக்கு நல்ல நேரம்னா உங்களுக்கு கெட்ட நேரமா? அப்படி கிடையாது. சொல்லுங்க. எதிர்பார்த்து பேசுறீங்க. இல்லங்க, நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்ததுதான் வாழ்க்கை. அதான் உண்மை. எல்லா மனிதரும் ஒரே சீரான வாழ்க்கை சொல்ல கிடையாது. சொல்லுங்க. என்னை சந்திச்சு உனக்கு நல்ல நேரம்னு. என்னைய சந்திச்சனால உங்களுக்கு நல்ல நேரம். சரி, நான் கேக்குறேன், உனக்கு நல்லது எனக்கு நல்லது, 2 பேருக்கு நல்லதுன்னா எதிர்பார்த்து கெட்டது. அப்ப யாரு கெட்டது? இப்ப நம்பர் 5 கெட்டவங்களா யாரு? ஏன் அப்படி வேணா ஊர்ல கலப்பி விடுங்க. அதுதான் உண்மை. சொன்னது நீங்க தான். நான் பிரதிவாதி. ஆமா ஆமா. என்ன இன்பம்னா துன்பம், இரவன்னா பகல் எல்லாமே அப்படி இல்லங்க. இப்ப நீங்க எல்லாரும் பேச போறோம். பேசுறது 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் சமமா நிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தருக்கு நல்ல நேரம் இருக்கலாம், கூடலாம். திறமையால, இறைவனுடைய அருளால ரெண்டுமே வேணும். திறமை மட்டும் பத்தாது, ஆண்டவனுடைய அருள் வேணும். இன்னொரு பக்கம் குறையலாம். இது குறையுதா கூடுதா இல்ல சரிசமமா இருக்கான்றது பேசப்படுது. நீங்க ஒரு தட்டு, நான் ஒரு தட்டு, நடுவர் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, தராசத்தை இடை போட்டு பார்க்கட்டும். சரி, சிவன் தீர்ப்பு சொல்லட்டும். சிவன் பறவையானது எப்பங்க சொல்லுங்க? சிவன் பறவையா மாறினது என்னங்க? பறவைக்கு எத்தனை அறிவு? 4 அறிவு. ஆமா, 5. சொல்லுங்க. 5 அறிவு யாருக்கு? விலங்குக்கு 5 அறிவு. உங்களை போல மனிதர்களுக்கு 6 அறிவு. உங்களுக்கு என்ன போல ஞானிகளுக்கு சித்தர்களுக்கு அதெல்லாம் கேட்கல. இருங்க, இறைவனுக்கு 8 அறிவு. 8 அறிவு இல்ல, அவருக்கு வந்து அது சொல்ல முடியாது. அப்படிதான் அதுதான். அது 8ன்னா 8 பிடிக்க முடியாது. ஈசனை யாரும் 8 பிடிக்க முடியாது. அப்படியே ஈசன் பறவையா மாறுவானா? பறவை மாறி இருக்காரு, பன்றியா மாறினாரு. எங்க ஓ பேச்ச சரியில்லை மருமா. பன்றியா மாறி பால் கொடுத்தாரு. திருவிளையாடல் புராணம் குருவித்துறை. ஆமா, குரு பகவான் தன்னுடைய மகனாகப்பட்ட கஜனை காப்பாற்றன்றதுக்காக தவம் செய்த இடம். குரு இருந்த துறை, அதனால குருவித்துறை. அதுக்கப்புறம் நடந்தது சிவன் போய் பால் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க 12 பேரும் வந்து மந்திரிகளாக மாறினாங்க. பன்றி குட்டியா வந்தாங்க. உள்ளது திருவிளையாடல். அது வந்து 5 அறிவு பன்றின்றது. நான் கேட்கறது 4 அறிவு.
சிவன் பறவையானது எங்க சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு தானே? ஆனா 4 அறிவு மாறி இருக்குன்னு சிவனை பத்தி நீங்க என்கிட்ட கேக்குறீங்களே. சரி. இப்போ உங்க அறிவு வேலை கொடுக்கணுமா இல்லையா? என்ன அந்த வாசல் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? ஏன் பதிச்சு அதுக்கு முதல்ல பதில் சொல்லணுமா இல்லையா? சொல்லுமா, சொன்னா தானே அவர் சொல்லுவாரு. சொல்லுமா, சொன்னா தானே அவர் சொல்லுவாரு. சொல்றத பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு. குரலை பார்த்தாலே இருக்கணும்ல. இத சொல்றதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு பாரு இந்த அண்ணே. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. உண்மை அதுதான். சரி. இதே 18ஆம் குடி மண்ணில உங்களையும் ஆறுமுகத்தையும் பார்த்தவங்க எல்லாருமே மைக தென்றல் வருதாம்ல. தென்றல் எங்க இருக்கு? தென்றல் வருது தெரியுமா உங்களுக்கு? புயல்கிட்ட எங்க தென்றல் நிக்கும்னு பாப்போம். வாங்குங்க. வாங்க சொல்லுங்க. புயலுக்கு பின்னால தென்றல் அமைதியா இருக்கு. உங்க புயல் வேகத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்துறது. பொதுவா சொல்றேன். அது எப்பவுமே மத்தவங்க தான் நம்மள சொல்லணும். நம்மளா சொல்லிக்கிறது நல்லது இல்ல. உங்களை வரும்போது புயல் வந்தா அப்படின்னு சொல்றேன். நான் என்னையும் சொல்லல. நான் உங்களுக்கு புயலுக்கு பின்னால் அமைதிங்குவா. அமைதிக்கு பிறகு தென்றல். நீங்க எவ்வளவு கோபப்பட்டாலும் உங்களை சாந்தப்படுத்துறது அமைதி. நான் எப்பவுமே என்னைய வந்து யாருமே நான் இப்படிதான் இருப்பேன் எப்பவுமே. எப்படி என்னைய நீங்க அமைதிப்படுத்துறீங்க? அந்த சிவன் பறவையா மாறினது எப்பன்னு கேட்டேன். என்கிட்ட இந்த சிரிச்செல்லாம் பேசக்கூடாது. எனக்கு நேரம் பேச போறாங்க. சிரிச்சா பல்ல கமிச்சாலும் எனக்கு பிடிக்காது. பிடிக்காது. வெறுப்பா. ஏன் உங்களுக்கு பிடிக்குதான்னு கேக்குறேன். ஏன் சிரிச்சா பிடிக்குதான்னு கேக்குறேன். பிடிக்குது இல்ல. கசக்கும் உங்களுக்கு. என்ன பண்ணி என்ன நீங்க வேலையை பாருங்க. அங்க இருந்து என்ன கையை தட்டி விட்டு என்ன சண்டையில தூக்குறீங்களா? இல்ல நீங்க ஆளை பார்க்காதீங்க, வேலையை பாருங்க. வரல வராது. இன்னைக்கு வந்து இந்த குட்டை ஏங்க இந்த குட்டச்சி இன்னைக்கு வந்தவள யாருக்கு தூக்கம் வரல? ஏங்க இவர் பாவம் 8 அடி ஒசரத்துல இருக்காரு. ஏங்க ஆளை பார்த்து இட போட கூடாது. குட்டையா இருக்கமா ஒரு நெட்டையா இருக்காரு. சரி. ஏங்க எப்பவுமே நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நெட்டையா நம்பினாலும் குட்டையா தான் நம்ப கூடாது. அதான் உண்மை. உண்மைதாங்க. சட்டப்படி பார்க்க போனா தட்டு கட்ட மனிதருக்கு 8 அடி சொன்னேன். ஆனா அந்த குட்டை அடி பாருங்க, அது பெரிய அடி. அப்ப நீங்களும் குட்டை நாங்களும் குட்டை 2 பேரும் ஒரு குளத்துல ஊர்ன மட்டை. அதுதான் உண்மை. கேட்டீங்களே ஒரு கேள்வி, சிவன் எப்பொழுது பறவையா மாறேன் நமக்கு இந்த ஊர்ல நிறைய எதிர்ப்பாளர்கள் எல்லாம் இருப்பாங்க. எதிரிகளாத வாழ்க்கை இணைப்பில்லாத சக்கரம். எதிர்ப்பா செயல்படுறது எதிரியே கிடையாது. அப்படி சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. எதிர்ப்பா தேங்க மனுஷனுக்கு வீரம் கலந்து. அதனால ஒண்ணுமில்ல, அப்படியே இருங்க. அப்பதான் எனக்கு சொல்லுங்க. நீ அப்படியே இருக்க வைக்கணும். இப்ப இருக்கிறது அப்படி இருக்க. சிவன் பறவையான கேட்டேன். நீங்க கேட்டீங்கல்ல, அது என்னது சாமணத்தம்னு என் பேர் வந்துச்சு. ஆமா அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. அடுத்து பேசுவோம். நீங்க சொல்றேன். சொல்லுங்க. சிவன் ஏன் பறவையா மாறுறான் அப்படின்னா, இரணியாகப்பட்டவன் மாபெரும் ஒரு அசுரன், அரக்க குணமுடைத்தவன். இந்த இரணியனால எல்லா மக்களுக்கும் இடையூறு ஏற்பட்டது. ஏன் பெத்த பிள்ளைகள் கூட இப்ப சொன்னேன், அவருடைய குலவம்சமே வந்து பெருமாளை கும்பிடுறவங்க. ஓம் நமோ நாராயணா கும்பிட்டான் பிரகலாதன். அப்ப சொன்ன உலகமே ஓம் இரணியாயன் அப்ப பேர் சொல்லுதுரா. நீ என்னடா எங்க அப்பா உங்க அப்பா நான் இருக்கேன், என் பேர் சொல்லாம எவன ஒருத்தன் நாராயணன் அவனை கும்பிட்டு இருக்க என்று தன் மகனாகப்பட்டவனே சுண்ணாம்பு கல்ல வச்சு நீக்க விட்டான், யானை காலில் வெட்டி விட்டான், கடலுக்கு தாக்கி, இப்படி எல்லா விதமான ஈடுபாடு கொடுத்தவன். கடைசியாச்சு அந்த இரணியனை என் பாட்டேன் நரசிம்ம அவதாரம் எடுத்து மேலையும் இல்லாம கீழையும் இல்லாம உள்ளையும் இல்லாம வெளியும் இல்லாம நடுவுல முகம் இல்லாம தடு வாசல்ல வச்சு அன்று என்ன பண்ண, ஆகாயத்தில் கூட பூமி இருக்கு சொன்னதுனால தன் மடியிலை கிடத்தி அந்த இரணியனை தன்னுடைய நகம் கொண்டு கடுமையான உடலை கீறி அதனுடைய குடலை எல்லாம் பிடிங்கி மாலையாப்பட்டு ரத்தத்தை கொடுத்து உயிரை வைத்து பதம் பண்ணி கொண்டான். யாரு? மகாவிஷ்ணுவாகப்பட்ட நரசிம்மன் அவதாரத்திலே. அப்ப ஆக்குறது பிடிச்சிருச்சு. இனி எம்மே வந்தாலும் சரி எல்லாத்தையும் அழிக்கிறன்னு சொல்லி கோபப்பட்டு தெரிகிறான். அண்ட சராசரமே கெட்டு கிடக்குது. உலகத்தில் 30 தேவர்கள் 42 ரிஷிவார்கள் கிண்ணற கம்பட மனித மக்கள் எல்லா ஜென்மங்களும் ஆத்தாடி இப்படி கோபம் கொட்டானே, காக்கிற பெருமானே இவ்வளவு நடந்தா நீ உலகத்தில் நமக்கு யாராவது காக்கிற தெய்வம் இருக்கா என்று எல்லாத்துக்கும் மேலே சிவன் போய் எல்லாம் காலடி தஞ்சம் போடுறாங்க. அப்பதான் சிவன் பார்த்தாரு, என்னப்பா இந்த மாதிரி நரசிம்மர் கோபம் கொண்டுட்டாரு, உலகம் தாங்கல, எப்படியாவது எங்களை எல்லாம் காப்பாத்துற சாமி அப்படின்னும் போதே சிவன் பார்த்தாரு. சரி, இந்த நரசிம்மன் என்று சொல்லக்கூடியவன் சிங்க உருவத்தில் இருக்கிறான். அதாவது சிங்கமும் மனித உடல் இது ரெண்டும் கலந்தது. இவனை எந்த வகையில் முன்னேறி போட பின்னர் போகணும், யாருக்கு எந்த தோற்றமோ அந்த தோற்றத்தோடு போடும் என்று சொல்லி என்ன பண்ணா, தன்னுடைய உருவத்தை சிவபெருமான் மாற்றார். எப்படின்னா இந்த உடலாகப்பட்டது சிங்க உடலாகவும் மனித உடலாகவும் முகமும் கால்களும் யாழி உருவமாகவும் பறவை என்று சொல்லக்கூடியதிலே சரபம் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை இருந்தது. அந்த பறவையினுடைய இறக்கைகளை உருவமாக கொண்டு ஆக யாழி மனிதன் பறவை 3 உருவத்தையும் கொண்டு சரப பறவையாக காட்சி கொடுத்தான். அந்த உருவத்தை இன்னைக்கு நம்ம பக்தர்கள் சிவன் கோயில போய் பாருங்க, சரபேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஈஸ்வரன் பட்டம் வாங்கினவன். ஏன் தெரியுமா? மகாவிஷ்ணுடைய கோபத்தை நரசிம்ம அவதாரத்தை அடக்கி ஆடுவதற்காக. அப்ப இந்த பறவை உருவத்தை எடுத்துட்டார்.
எடுத்து என்ன பண்ணாரு, மகாவிஷ்ணுவை ஓடி போய் தன்னுடைய ரெக்கைகளால் மூடி ஆற தழுவி ஆலிங்கனம் செய்து கொண்டான். அப்படி ஆலிங்கனம் செய்து கொண்டதால் தான் சரபேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய உருவம் கிடைத்தது. இன்று உலக மக்கள் ஆபத்து காலத்துல அதிலையும் குறிப்பா சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குல்ல, 4:30 6 மணி, அந்த ராகு காலத்துல குறிப்பா சரபேஸ்வரர் போய் சிவனுடைய ஆலயத்தை வணங்குவாங்க. அப்பேற்பட்டவன் தான் சிவன் பரவி இருப்பதற்கு காரணம் நரசிம்மபுரை அழிப்பதற்காக. நீங்க கேட்டக்கூடாது, நரசிம்மருடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக அதையும் மீறி ஒரு அவதாரம் எடுத்தார் சரபேஸ்வரர். இதே சரபேஸ்வரர். சரி, சரபேஸ்வரருடைய உருவம் சில மீனாட்சி அம்மன் கோயில் எங்க இருக்கு? இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க புது மண்டபம். புது மண்டபம் அம்மன் சன்னதி உள்ள போய் பாருங்களா? அம்மன் சன்னதி உள்ள போய் பார்க்கும் பொழுது அன்னதான மண்டபம் இருக்கு. இப்படி வடக்கு பக்கம், அதாவது இங்க இருந்து போன அப்படி வலது பக்கம் அன்னதான மண்டபத்துடைய மூலையில் பாத்தீங்கன்னா அந்த தூண்ல இன்றும் சரபேஸ்வரருடைய சிலை அங்கே நிறுவனம். மீனாட்சி தூணெல்லாம் பாத்திருக்கீங்க? நான் நிறைய தூணை பார்த்தேன். எந்த தூணு? நிறைய தூணை பார்த்திருக்கேன். அதனாலதான் ஒரு மாதிரியா இருக்கீங்களா? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். நிறைய தூண்ல பார்க்க முடியாதுல்ல. ஒரு தூண்ல தானே நரசிம்மர் வந்தாரு. அப்புறம் நிறைய தூணை பாத்திருக்கேன். நான் பாத்திருக்கேன். ஒழுங்கா வாய் பேசணும். வாய் இருக்கு, அது பிடிச்சி 2 கிழிச்சு பிடிங்க. வாங்க பேசுங்க. கிழிக்க சொன்னவன் யாரு? கிழிச்சவன் யாரு? கிழிப்பட்டவன் ஜராசந்தன் கிழிச்சாரு, கிருஷ்ணன் கிழிக்க சொன்னாரு. இதெல்லாம் ஊர்ல எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரையும் பேசுறதுக்கு எதுக்கு சிவரஞ்சனையும் கீத பிரியனா? அப்படி கிடையாது. சாதாரணமா எல்லாரும் பேசுறது எதுக்கு? கிழிக்கணும் சொன்னதால சொல்றேன். ஏதாவது அரிதான விஷயமா, கொஞ்சம் தெரியாத விஷயமா, கொஞ்சம் யோசிக்கிற விஷயமா பேசுறேன். சொன்னீங்கல்ல நரசிம்மர். நரசிம்மர் கோயில் மதுரையில் இருக்குல்ல, நரசிங்க பெருமாள் கோவில், புத்தகம் நரசிங்க பெருமாள் கோயில் இருக்குல்ல, அது வந்து நரசிங்கம். அது ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க என்ன கேட்டீங்கல்ல, சாமரத்தமணி ஏமா பேர் வந்துச்சு, அதே மாதிரி இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நான் சொல்றேன். அடிப்படை சாம்பல் இருக்குல்ல, அடிப்படை சாம்பல்ல இருந்து பிறந்தது யாரு சொல்லுங்க பாப்போம். அடிப்படை சாம்பல். அதாவது கொஞ்சம் நேரம் அப்படி மாறிடுச்சு. இல்லாட்டி நம்ம மக்களுக்கு இது ஆரம்பத்திலே இதை செஞ்சு அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல இல்ல, அடுப்படி சாம்பல்ல பிறந்தது யாருன்னு நான் சொல்றேன். என்ன அந்த துண்டை தலையில கட்டி உட்காந்துருக்கானே, உங்க ஆளு என்ன பதில் சொல்லாம உட்காந்துருக்காப்ல? கும்பிட்டாலாம் விட மாட்டேன், சொல்லுங்க. கேள்வி கேட்கறது ஓ வேலை, பதில் சொல்றது ஏன் வேலை. அதெல்லாம் ஊடல சிண்டு பிடிச்சி வர அப்படி எல்லாம் இல்ல. அவர் அப்பதான் நீங்க பேசணும்னு கை தட்டினார்ல, அப்ப உங்க ஆள பதில் சொல்லுங்க. ஏமா உனக்கு அதாவது அடுத்த கை தட்டினா ஏன் உனக்கு பொறுக்கல? எனக்கு எப்பவுமே பிடிக்காது. ஏன் உனக்கு கை தட்டினாங்களே? ஆமா, அப்ப நாங்க வரவிட்டோம்ல. அது வந்து எதிராளி கூடத்தோட நண்பா எதிர்க்கிறோங்க. ஏன்னா அதுக்காக உழைக்கிறவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறவங்க. இப்ப நான் உழைக்காம இருக்கோமா? அப்படி எனக்கு தெரியல. உங்களை பத்தி விமர்சனம் பண்ணணும்னு எனக்கு அவசியம். அப்ப உங்களை பத்தி பாராட்ட வேண்டிய அவசியம் இப்படி எனக்கு பத்தல. பாராட்டவே சொல்லல. இல்லங்க, பாராட்டுறது பெரிய மனுஷங்க. ஆமா, ஏன்னா பெரியவர்கள் பெரியவர்கள், சிறியவர்கள் சிறியவர்கள். இதெல்லாம் நான் கேட்கல. அடிப்படை சாம்பல்ல இருந்து பிறந்தது யாரு? சாமரத்தன் பேருக்கு என்ன காரணம்? நரசிங்க பெருமாள் கோயிலே வந்துச்சு. நான் கேட்கிறேன், இந்த நரசிங்க பெருமாள் தூண்ல எடுக்கும்போது அந்த சரபேஸ்வரர் எங்க இருக்காரு கேட்டீங்க நீங்க? ஆமா, சிவன் சன்னதி. ஆமா, நான் கேட்டேன். ஆமா, இல்லன்னு சொல்லுங்க. மீனாட்சி அம்மன் கோயில் எங்க இருக்கு? மீனாட்சி அம்மன் கோயில் எங்க இருக்கு? மதுரையில இருக்கு. மதுரையிலே? ஆமா. மதுரை ஒரு காலத்துல எரிச்சது யாரு? மதுரை எரிச்சவங்க கண்ணையை. ஏன் எரிக்கணும்? புருஷனை கொண்டுட்டாங்க, எரிச்சாங்க. இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஐயா அப்பா, கோபாலனை கொன்றதுக்காக சொன்ன எரிச்சா இது ஒரு பெரிய விஷயமா? இதை சொல்றது சிவரஞ்சனை கூட்டு வந்தோமோ? நான் கேட்கிறேன். இப்படி கேள்வியா கேட்டுட்டே இருந்தா எப்படி பதில் நீங்க கேட்கறீங்க? எதை பண்ணிக்கிறோம்? ஆமா, எல்லாமே வரும். முதல்ல என்ன பிரச்சனை நடந்தது நீங்க வேற சும்மா. ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்து வந்து சென்னை இருந்து மதுரை அடிச்சாங்கன்னா புருஷனை கொண்டதுக்காக ஏன் எரிக்கிறோம்னா கேட்கிற பேசுற போது என்ன பேசுறன்னு புரிஞ்சு பேசணும். நம்ம கேட்டுக்கலாம். நான் சொல்றேன், அவர் என்ன சொல்றாரு? அதுக்கு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் கொண்டு விட்டாருங்க, அதனால எரிச்சாங்கன்னா ஏன் எரிச்சாங்கன்றாரு. விஷயம் இருக்கணுங்க, மேலோட்டமா பாக்குறது வேற. இது நடந்தது தெரியும், அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். நான் கேக்குறேன், எப்போ உங்க வீட்டுக்கு பத்திரம் இருக்கா? இருக்கு. இருக்குங்க. ஆமா. மூல பத்திரம் இருக்கா? இருக்கு. அது மாதிரி பத்திரம் நீ வச்சிருப்ப. ஆனா அந்த மூல பத்திரம் யார்கிட்ட இருந்து உனக்கு அந்த வீடு சொந்தமாச்சு? அது மாதிரி ஏன் கேள்வி. நல்லா இருக்கு. கண்ணகி வந்து சிலை எரிச்சாலும் பொதுவான செய்ய ஏன் எரிச்சா? இப்ப அதனாலதான் பூரா ஒண்ணுக்கு 2 பத்திரத்தை போட்டு வித்து போடுறாங்க. எப்படி? ஆமா, பூரா குழப்பமா யாரு யாரு இன்னாரு இன்னாரு வேற இன்னாரு ஏமாட்டு பெருமையா இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இந்த அடிப்படை சாம்பல் எரிச்சேன் யாரு? பிறந்தது யாரு? எரிச்ச அடிப்படை சாம்பல் பிறக்க முடியுமா? பிறந்தவன் யார் தெரியுமா? அவன் வந்து கோரக்கரத்தை கூடிய சித்தர். எப்படி கேளுங்க, சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். சொல்லுங்க.
மச்சமணின்னு ஒரு முனிவன். இவர் என்ன பண்றாரு, பொதுவாக என்னப்படி சித்தர்கள் தானே இப்படி வீதி வெளியே வரும்பொழுது ஒரு வீட்டுல பசி தாகம், ஏன்னா பசியும் தாகமே யாரும் அடுக்க முடியாது. ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு பெண்மணி, அந்த வீட்டுல போய் அம்மா பசிக்குதுமா ஏதாவது உணவு கொடுக்க சொல்லும்போது அந்த அம்மா நீராகரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. வாங்கி குடிச்சவர் பார்க்கிறாரு, இவருக்கு மன, ஏன்னா சித்தர்களுக்கு முக்காலம் தெரியும் ஒரு தன்மை இருக்கு. என்னடா இந்த பிள்ளைய பார்த்தா ஏதோ ஒரு ஏக்கத்துல இருக்க, முகம் வாட்டமா இருக்கு, என்னமா உனக்கு முகம் வாட்டமா இருக்கு கேட்கிறாரு. இருந்தாலும் கேட்கணும் இல்லையா, அதுக்காக. ஆனா தெரிஞ்சு போச்சு, ஏன்னா ஒரு பெண் எப்பொழுது உனக்கு பெண்ணாகிறாள் தாய்மை அடையணும், பிள்ளை பக்கம் இல்லையா, வாரிசு இருக்கணும் இல்லையா, இல்லைன்னா உங்களுக்கு உலகம் சொல்லும் இல்லையா, கிடக்கிறா பெரிய மலர்ந்து சிரிக்கி உலகம் தவறா சொல்லிவிடுவேன். ஏமா முகம் வாட்டமா இருக்கே, உனக்கு குழந்தை விட்டு இல்லையா, ஆமா சுவாமி மனம் மறுத்து சொல்றாங்க. அப்படியா, வேற ஒண்ணு வேணாம் அப்படின்னு படக்குன்னு விபூதி எடுத்து இருந்தமா, இத நிறைஞ்ச ஒரு நெருசம்பள தண்ணியில கலந்து நீ குடி, உனக்கு குழந்தை பாய்க்க உண்டாகும் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இத பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பெண்மணி பார்த்துக்கிட்டு இருந்தால, ஒரு வயதான அம்மா, ஏய் அந்த ஆளை பார்த்தா சாமியார் மாதிரி தெரியல, சாமியார் வேஷத்துல வந்து பொம்பளைகளை வந்து வேற மாதிரி வசியம் பண்ற மாதிரி தெரியுது, அதனால இவன் கொடுத்தது நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்ல பல புத்திமாரன் செஞ்சோம்னா இந்த அம்மா என்ன பண்ணா, கொண்டு போய் அந்த சாம்பலை கொண்டு போய் அடுப்புல போய் பின்னால அந்த மாடு கட்டுறதுக்கு நம்ம மாட்டுக்கு இந்த இது வைக்கிறோம் இல்லையா, சாப்பாடு வைக்கிறதுக்கு வேக பாருங்க, அந்த அடுப்புல தூக்கி போட்டு விட்டான். மாட்டு கொல்லப்புறத்துல அந்த காலத்துல ஒரு அடுப்பு இருக்கும், கொட்டத்துல போட்டு விட்டது என்ன போச்சு, இவ அதோட விட்டாச்சு. மறுமுறை மறு ஆண்டு அதே மாசம் அதே நாள்ல இவர் வாரார். வந்தவர் வீட்டு முன்னாடி நிற்கிறாரு. அம்மா பசியா இருக்குமான். இந்த பெண்மணி வந்து பாக்குற, ஆத்தாடி இந்த சாமியார் எங்கேயோ பார்த்துருக்க, நேரத்தை உனக்கு கொடுக்குறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, நம்பிக்கை நம்ம கொடுத்த விபதி வீணாகான்னு சொல்லி, அம்மா உன் பிள்ளைய கூட்டு, உன் பிள்ளைய கூட்டு வாமான்றாரு, உன் பிள்ளையை தூட்டு வான்றாரு. என்ன பிள்ளையை தூட்டு வான்றீங்க, எனக்கு பிள்ளையே இல்லையே சாமி, அது எப்படி, உனக்கு நேரம் குழந்தை இருக்கணும், ஒரு வயது இருந்த குழந்தை ஒரு குழந்தை இருக்கணும், ஆண் குழந்தைகளே கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இவளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அடிச்சு பிடிச்சு ஆண் குழந்தைகள் சொல்றாரு, என்னாச்சு அப்படின்னு. குழந்தைகளுக்கு என்ன காரணம் கேட்கும்போது, நான் உனக்கு விபதி கொடுத்தில்ல, அதை நீ உண்மையிலேயே அந்த தண்ணீரை கலந்து சாப்பிட்டா நேரம் குழந்தை இருக்கணுமே, அந்த விபதி என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்பத்தே இந்த அம்மா சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி அந்த ஒரு அம்மா சொன்னதுனால நம்பிக்கை இழந்து அந்த விபதியை கொடுத்ததை நான் வந்து அடுப்பு சாம்பலை போட்டு விட்டேன், அதோட அதை பத்தி நாங்க நினைக்கலையான்னு சொல்ல. அப்படியா, இங்க வா, நான் கொடுத்தது உண்மை என இருந்தால் அதோ அடுப்பு சாம்பல்ல நீ உன் குழந்தைய போய் அன்புள்ள மகனின் வா அப்படின்னால கண்டிப்பா உனக்கு பிள்ளை கிடைக்கும்னாரு. நேர போனா இந்த சித்தரை மனதில் நிச்சு, அவர் கொடுத்த விபதி நம்ம வீணாக்கிவிட்டமே, ஆனால் அந்த வீணாக மட்டும் அவர் கொடுத்த மறுவாக்கு படிக்கணுன்றதுக்காக, மகனே அன்புள்ள மகனே நீ வாடா, கோரக்கா வாடா. ஏன்னா கோரக்குன்றதுக்கு வடமொழியிலே ஒரு சாம்பல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதே அம்மா கேட்டாங்க தமிழ்ல, சாம்பல்ல இருந்து அடுப்பு சாம்பல்ல பிறந்தவன் யாருன்னு. அடுப்பு சாம்பலுக்கு தான் வடமொழி சொல்லாகப்பட்டது கோரக்கம் அப்படின்னு. அப்ப அடுப்பு சாம்பல் வார்த்தையை பயன்படுத்தினால்தான் அவருக்கு கோரக்கர் அப்படின்னு வந்தது. அந்த அடுப்பு சாம்பலத்தை உதித்து வந்தவன் அவன் தான் சித்தர்களை ஒருவனானான். கோரக்கர் என்று சொல்லக்கூடிய சித்தர் இவர் தான் அடுப்பு சாம்பல வந்தேன். சொல்லுங்க. இல்ல இல்ல சும்மா கைதட்டு, அவர் யோசிக்கிறார், கைதட்டினா நம்ம சண்டைக்கு வருது நம்ம கூட. அடுப்படி சாம்பல், அடுப்படி அடுத்து நான் சொல்லவா, மதுரையை எரிச்சாலைய கண்ணகி, அது உண்மையான காரணம் கேட்டோம், அதை கேட்கிறாரு. அதுக்கு முன்னால சாமணத்தை இருக்கு, அதுக்கு முன்னாடி நரசிங்க பெருமாள் கோயில் இருக்கு. இதை முடிச்சிட்டோம்னா அடுத்து அதை பத்தி பேசுவோம். இருங்க. கண்ணகி, ஆமா, அதாவது கண்ணகி மதுரையை வந்து எரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் சொன்னேன். இல்லங்க, கோவலனை வந்து நெடுஞ்செழிய பாண்டியன் தவறான தீர்ப்பு சொல்லி கொண்டு விட்டாரு அப்படின்ற கோபத்துல எரிச்சாங்க அப்படின்னா, அப்ப அதுக்கு ஒரு ஆதி காரணம் இருக்கும்ல. அவர் சொன்ன மாதிரி பத்திரம் இருந்தா பத்திரத்துக்கு மூல பத்திரம் இருக்கும்ல. ஏன் கண்ணகி வந்து மதுரை எரிக்கணும்? அது ஏன் பாண்டிய மண்ணே அங்க இருந்து நீதி வலுவிட்டமைன்னு சொல்லி இறக்கணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஏன் கோவலனை வந்து கண்ணகியை வந்து திருமணம், உண்மையாவே கோவலனுடைய மனைவி யாரு தெரியுமா? கண்ணகி கிடையாது, மாதவி தான் பொண்டாட்டி. கண்ணகி பொண்டாட்டி கிடையாது. ஏன்னா கண்ணகி யார் அப்படின்னா, கண்ணகி காளியினுடைய அம்சம். ஏன் அவன் மதுரை எரிச்சான்னு கேட்டீங்களா? முதல் நடந்த கதையை சொல்றேன், சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி நடந்த கதைய. எப்படின்னா, மதுரை பக்கத்துல ஒரு வணிக குலத்தை சேர்ந்தவர் ஒரு செட்டியாரு எண்ணெய் விற்கிறதுக்காக பாண்டிய நாட்டுக்குள்ள மதுரைக்குள்ள போறாரு. அப்படி போகும்போது பாக்குறாரு ஒரு காளி கோவில் இருக்குங்க. கொஞ்சம் ஏழ்மை, இன்னைக்கு பூரா வியாபாரம் பாக்குறாரு, எங்கேயும் சரியா வியாபாரம் ஆகல. அப்படி வியாபாரம் ஆகாத போது அந்த கோயில நின்று இந்த காளியை கும்புறாரு. காளி, வியாபாரம் காலையில வந்து எனக்கு ஒன்றும் ஆகல, இன்னைக்கு உன் ஊருக்குள்ள உன்னைய நம்பி வர்றேன், இன்னைக்கு தான் மதுரைக்குள்ள நான் நுழைகிறேன், உன்னை வேண்டிக்கிறேன், நான் கொண்டு வந்த இந்த எண்ணெய் நல்லபடியா வியாபாரம் ஆகணும்
அப்படி வியாபாரம் ஆயிடுச்சுன்னா என் மனம் உளுந்த மாதிரி உன் கோவில் குளிர்றதுக்கு உன் கோவில்ல விளக்கு போட்டு போறேன்னு சொல்லி கும்பிட்டுட்டு போயிட்டார். அதே மாதிரியே இன்னைக்கு நல்ல வியாபாரம், சாமிக்கு என்ன அவரா எடுத்து வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு நல்ல வியாபாரம். அப்ப இவர் சந்தோஷத்துல மன மகிழ்ச்சியில இந்த மாதிரி இந்த சாமியை கும்பிட்டு வந்தோமே காளிய, இந்த காளியினுடைய ஒரு ஆசீர்வாதத்தால இன்னைக்கு இந்த மதுரைக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரம் நல்லபடியா நம்ம வியாபாரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த மீதி இருந்த எண்ணெயில சாமிக்கு எடுத்து வச்ச எண்ணெயில சாமிக்கு விளக்கேத்துறாரு. விளக்கத்தினோட காவலர்கள் வந்துட்டாங்க. யாரு? நம்ம பாண்டிய நாட்டு காவலர்கள். என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, அன்னைக்கு மதுரை ஆண்ட பாண்டிய மன்னனுக்கு பிள்ளை இல்லையா, பிள்ளை இல்லாததுக்கு காரணமா இருந்த இந்த காளியை வந்து வம்சவாரியா எங்க குலம் பூரா கும்பிட்டோம், இன்னைக்கு வந்து எனக்கு பிள்ளை இல்லாததுக்கு காரணம் நீதான்னு சொல்லி அந்த காளி கோயில மூடி வச்சிருக்கேன். அப்படி அடைச்சி வச்ச கோயில வாசல் கூட்டு போயிருக்கேன். உன் கோவில்ல பூச்சை கிடையாது, உனக்கு விளக்கேற்ற கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காரு பாண்டிய மன்னர். வந்த செட்டியாருக்கு வெளியூர்காரர்ல அவருக்கு விஷயம் தெரியாம பாம்ப வேண்டுதல் வச்சவரை விளக்கேற்றி விட்டார். கோபத்துல பாண்டிய மன்னர் சிறைச்சேதம் பண்ணிவிட்டார், கொண்டு விட்டார். அப்ப அந்த வணிகருடைய மனைவி அங்க வர்ற அந்த கோயிலுக்கு யாரு? மாதவி, முதல் பிறவியில. அப்ப வந்த அந்த பெண்ணு என்ன சொல்லி அழுகிறா, தாயே என் புருஷன் வியாபாரத்துக்காக வந்தாரு, இப்படி ஊருக்கு வந்து நல்லபடியா வியாபாரம் ஆன உனக்கு விளக்கேற்றுவேன்னு சொல்லித்தானே விளக்கேற்றிருக்காரு, இது ஒரு குற்றமா? உனக்கு விளக்கேற்றின என் புருஷனை கொண்டு விட்டு இந்த பாண்டிய மன்னனை இந்த மதுரையை இருக்கணுமா? இந்த பாண்டிய மன்னன் அவ்வளவு நியாயமானவனா இருந்தியானா ஒரு சாமிக்கு விளக்கேற்றவனை கொள்ளலாமா? இத சாமி நீ பார்க்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிற. அதன் காரணமா தான் அடுத்த பிறவிகளே அந்த பெண்ணிடத்திலே வாக்கு கொடுக்குறா, எனக்கு விளக்கேற்ற காரணத்தினால உன் புருஷனை கொண்டவனை நான் வந்து பள்ளி எடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த பிறவியில காளியே கண்ணகியாக பிறந்தாள். அப்படி பூம்புகாரில் பிறந்தவன் இவனை கோவலனை வந்து சிறு வயதிலே மணந்துட்டாங்க இல்லையா, அந்த காலத்துல சின்ன வயசுல குழந்தை பண்ணி வச்சிருவாங்கல்ல. அப்ப வந்து மனைவி அப்படின்ற ஸ்தானமே கிடையாது. அப்ப மனைவி என்றது வந்து காளியினுடைய அம்சம். அதனாலதான் அங்க மாதவியை திருமணம் பண்ணி அப்புறம் மாதவியை விட்டுவிட்டு ஏன்னா கதை எல்லாத்துலயும் நிறைவாகி அவங்க எல்லாம் தெய்வம் ஆகணும்ல. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வேணும்ல, அந்த முடிவு நல்லபடியா சிறப்பா இருக்கணும்ல. அப்ப அதன் காரணமா தான் அங்க இருந்து மாதவிக்கும் கோவலனுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன மனக்கசப்பால இருவரும் பிரிந்து அதன் பிறகு கண்ணகியை கூட்டிக்கிட்டு மதுரைக்கு வர்றாரு. ஏன்னா அவரை தெரியாத ஊர் மதுரை ஒண்ணுதான் எங்க அடுத்த பிறவியில. அப்ப தெரியாத ஊரான மதுரைக்கு வருவான், நல்லா பொழைச்சாலு, கெட்டு போயிட்டோம்னா ஊருக்குள்ள ஒரு மாதிரியா பேசுவாங்கல்ல, அதனால அந்த ஊர் தான் மதுரை. சரி இந்த சிலம்பு இருக்கிறது ஒண்ணு, இது ஒண்ணுதான், எந்த நகை ஆவரணம் எதுவுமே கிடையாது, உடனே வித்துட்டு வாங்கன்னு அந்த கடைசியாக இருந்த கால் சிலம்பை எடுத்து கொடுத்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம அழகர் கோயில் போற வழியில கடைசியாக இருந்த சிலம்பை எடுத்து ஏந்தி வந்ததுனால அதுக்கு கடை சிலம்பேந்தல்னு பேரு. அதுதான் இன்னைக்கு கடைச்ச நேந்தல் அப்படின்னு மாத்தி சொல்றோம். அங்க இருந்து விற்க வந்தவர் குற்றஞ்சாட்டப்பட்டார். அந்த சிலம்புல இருந்தது மாணிக்கமா முத்தான பாண்டியம்மனை விசாரிச்சிருக்கணும், விசாரிக்கல. கோவலனை கொன்றுவதுன்னு சொல்லி அவரும் கொல்லணுன்ற என்ன அவருக்கு இல்ல, கொண்டு வருகன்னு சொல்றதுக்கு பதிலாக கொண்டு வருகின்றார். அதாவது கதை எல்லாத்துலயுமே முடியணும்ல, இது ஏன் அது ஏன் அப்படின்னு கேள்வி எல்லாம் நம்ம கேட்க முடியாது. அந்த கதையினுடைய ஆரம்ப களம் அதுதான். அதை யாருமே இப்ப நான் சொன்ன கதையை மறுக்க முடியாது. இதுதான் களம், ஆரம்பிச்ச களம். அப்படி ஆரம்பிச்சு அன்னைக்கு அந்த முதல் பிறவில அந்த பெண்ணுக்கு கொடுத்த வாக்கின் காரணமாக காளியே வந்து பிறக்கிறாள். அப்ப அந்த பாண்டிய மன்னன் தவறான தீர்ப்பு சொன்ன காரணத்தினாலதான் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் தன்னுடைய சிம்மாசனத்தில் இருந்து கண்ணகி தன்னுடைய சிலம்பை ஒட்டைக்கும் போது அங்க மாணிக்கம் வெளிப்பட்டது. ஆகா, முத்து நினைச்சமே இப்படி மாணிக்கம் வெளிப்பட்டது, தவறான தீர்ப்பு சொல்லிட்டோமே, நம்ம ஊருக்கு வாழ வந்த ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை நம்ம அநியாயமா கெடுத்து விட்டோமே அப்படின்னு யாருக்கும் பயந்து சாகல, நீதிக்கு பயந்து செத்தார். ஒரு மன்னர் இல்ல, அவர் நினைச்சா என்னன்னு பண்ணலாம்ல. ஆனா என்ன பண்ணாரு நம்ம பாண்டிய மன்னன், மதுரையினுடைய பெருமங்க இதெல்லாம் தவறு அப்படின்றது இயற்கை, தெரிஞ்சு பண்ணல, அந்த விஷயத்த தெரியாம பண்ணாரு. காரணம் முதற் பிறவியினுடைய பயன். ஆனா அந்த தவறுக்கு என்ன பண்ணாரு, தன்னுடைய உயிரை விட்டார்ல. அவர் இறந்த உடனே கோட்பிறந்தவி அம்மாவை இறந்தாங்கல்ல. முதல் பிறவியில காளி சொன்ன வார்த்தை என்ன, மதுரையை வந்து எரிப்பேன், எனக்கு விளக்கேற்றாத ஊரை என்னன்னு கேள்வி கேட்கணும்னா அதனாலதானே மதுரை எரிச்சா. இப்ப ஏன் எரிச்சான்னு கேட்டதுக்கு தான் இது பதில். அப்ப முதல் பிறவியில அவர் விளக்கேற்றாம இந்த செட்டியார் விளக்கேற்றுறதுனால அவரை கொண்டதுனால அடுத்த பிறவியில நடந்த கதை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பாண்டிய மன்னர், தவம் செய்தார். அப்படி தவம் செய்தவருக்கு சிவன் காட்சி கொடுத்து நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் இறந்து போயிட்டு உன்னுடைய ஆன்மாவுக்கு மீண்டும் உயிர் தருகிறேன், அடுத்த பிறவி தர்றேன், இதே மதுரையை நல்லபடியா உன்னுடைய மனம் போல் ஆளுனாரு. வேணாமியா சாமி, எனக்கு நாடு வேணாம், நகரம் வேணாம், நான் ஆள வேணாம், எங்க மதுரையில என் மண்ணை நம்பி வர்ற அத்தனை மக்களுக்கு நியாயமா தீர்ப்பு சொல்லணும், அது ஒண்ணு போதும், அதனால எனக்கு இந்த பதவி வேண்டாம்
என்னைய தேடி வர்ற மக்களுக்கு நியாயமா தீர்ப்பு சொல்லுவேன்னு நெடுஞ்செழிய பாண்டிய மண்ணே இன்னைக்கு பாண்டி ஐயாவா பாண்டி சாமியா மதுரையில உட்கார்ந்துருக்காரு இல்லையா? இதுதான் விஷயம். அப்ப இதனாலதான் அடுத்து நடந்தது. இப்ப அங்கங்க போய் முழுசா முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது கேள்விக்குள்ள ஒரு கேள்வி, கை தட்டுங்க. எப்பேற்பட்ட ஒரு வரலாறு சுருங்க சொல்லி விளங்க வச்சிருக்காங்க இல்லையா? ஏன்னா நெடுஞ்செழிய பாண்டிய காலத்துல இருந்து அம்மா சொல்றது போல உண்மையான மனைவி மாதவிதான். ஏன்னா காளி அவதாரம் போது அதனாலதான் கணவனாகப்பட்டவன் அந்த கோவலனாகப்பட்டவன் கண்ணகியோடு எந்த ஒரு குடும்ப உறவுமே வச்சுக்கல. தெய்வத்தோட போய் படிச்சு புருஷன் முன்னாடியே வாழ முடியுமா? அவதாரங்கள் நோக்கத்தானே. அதனாலதான் மாதவி என்பவளுக்காக கடை மனைவியாக்கி அவளுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு ஒரு கதைக்கு வந்தாச்சு. ரொம்ப சுருக்க சொல்லி விளக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லது நடக்கணும். சுருக்கமா சொல்லல, விளக்கமா தான் சொன்னேன். ஆனா எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல ஒரு விஷயம் எல்லாத்தையும் முடிச்சாதான் அந்த விஷயம் நிறைய பெறும். அந்த சாமனத்தை இருக்கு, மறந்துடாதீங்க. இல்ல இல்ல கோயில் இருக்குல்ல. ஏன் நரசிம்மர் கோயில் வரணும்? நரசிம்மம் எடுத்து சொன்னாலும் நரசிங்க பெருமாள் தானே. எதற்காக அப்படின்னா அம்மா சொன்ன போல பாண்டியனோட சுத்தி சுத்தி வந்துகிட்டே 2 பேர் இருக்கான், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது சமண மதம் வந்து தனித்துவ நேரம். ஆனா சமண மதம் தனித்துவங்க பொழுது திருஞான சம்பந்த பெருமான் வருகை மங்கையர்கரசி அம்மா என்ன பண்ணாங்க? குலச்சிறையர் அமைச்சருடைய உதவி நாடி எப்படியாவது சைவத்தை இங்க நிலைநிறுத்தணும், சமண மதம் இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி சைவத்தை பரப்புறதுக்காக திருஞான சம்பந்த பெருமான பாண்டிய நாட்டுக்கு வர வைக்கிறாங்க. அப்படி வரும் பொழுது பலவிதமான எதிர்ப்புகள் நடந்துச்சு, இவர் வரவிடாத அளவுக்கு. அப்ப போட்டி சமண சமயம் பெருசா இல்ல சைவ சமயம் பெருசா அப்படி வரும்பொழுது அனல்வாதம் புனல்வாதம் இதெல்லாம் நிறைய நடந்துச்சு. அப்படி இருந்தாலும் முடிவில் என்ன பண்ணாங்க? இந்த சமணர்கள்லாம் இவருடைய வருகையை எதிர்த்து இந்த சைவத்தை தலைத்துவங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுப்பதற்காக என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒரு யாகம் வளர்க்குறாங்க. இப்ப நம்ம ஒண்ணு இல்ல, மதுரையில மேலூர்ல இருந்து போறோம் பாருங்க. போகும்பொழுது இன்னைக்கு அரிட்டாப்பட்டி கிட்டத்தட்ட நம்ம அதே மேலூர் மக்களை ரொம்ப பாராட்டுறோம். இந்த டங்ஸ்டன் சொல்லக்கூடிய சுரங்கத்தை இங்கே நிலைநிறுத்துவதற்கு மத்திய அரசு முயற்சி எடுக்கும் பொழுது கொஞ்சம் தயவு செய்து இந்த கதையை கொஞ்சம் நல்லா கேளுங்க. கோடான கோடி மக்கள் நம்ம பகுதி மக்கள்லாம் ரொம்ப துடிப்போட விழிப்புணர்ச்சியோடைய சும்மா மேலூரில் கடையெடுப்பு பண்ணி பெரிய நடுநிலை வச்சு இன்னைக்கு மத்திய அரசே பின்வாங்கிடுச்சு அந்த கொள்கையில வந்து. நாங்க அரிட்டாப்பட்டி மண்ணில் வந்து அங்கே பல்லுயிர் வன காப்பகம், அது பல உயிர் வாழக்கூடிய இடம், பல தொல்லியல் நிலைகளுக்கு இருக்கு. அதனால நாங்க இதை வந்து செய்ய மாட்டோம் பின்வாங்கிருச்சு. இன்னைக்கு மத்திய அரசுக்கு ஒரு வகையில் நன்றி சொல்ற அளவுக்கு வந்துச்சு வச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட இடத்துலதான் சமணர் படுகைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா இந்த சமணர்கள்லாம் பள்ளி அதாவது படுக்கையாக இருந்து தவம் பண்ணக்கூடிய இடம். அப்படி இருக்கக்கூடிய இடவங்க என்ன பண்ணாங்க? இந்த சைவத்தை சமயத்தை எதிர்கோட்பாடுகளாக யாகம் வளர்க்கிறாங்க. அந்த யாகத்தில் இருந்து புறப்பட்டதுதான் இன்றைய யானைமலை. அந்த யாகத்திலிருந்து இப்ப யானை புறப்பட்டுச்சு, முதலையவே அழிச்சு போடுவோம். இந்த சமயம் இல்லாத இடத்துல எவன் இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்க யாகம் வளர்க்க சமணர்களா ஒண்ணு கூடி இந்த யாகத்திலிருந்து புறப்பட்டது யானை இல்லையா? சொக்கனுக்கு செய்தி போயிடுச்சு. ஆஹா, ஒரு சமயத்திற்காக ஒரு நாட்டவே அழிக்கலாமா? ஒரு இனத்தவே அழிக்கலாமா? ஒரு குலத்தவே அழிக்கலாமா? எல்லா பக்தர்கள் வேண்டுக. அப்பதான் எம்பெருமான் சொக்கன் என்ன பண்ணாரு? சொக்கன் வேடனாக சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கன் வேடனாக எடுத்து என்ன பண்ணாரு? நரசிங்கம் என்று சொல்லக்கூடிய பானத்தை எடுத்து விடுத்து இந்த யானை என்று சொல்லக்கூடிய வந்த ஜீவனை அடக்கி அதோடு சிலையாக இன்று நிற்பதால் யானை மலை. அந்த நரசிங்க பானம் அப்பேற்பட்ட மதுரையை காக்கும் பொருட்டு நரசிங்க பானத்தை விட்டா இல்லையா? அப்பேற்பட்ட நரசிங்க அந்த பானத்திற்கு நினைவு சின்னமாகத்தான் நரசிங்க பெருமாள் என்ற ஒரு ஆலயம் உருவானது. இதான் யானை மலை அடிவாரத்தில் கூட நரசிங்க பெருமாள் ஆலயம். சரி சரி இல்ல, அவர் சொன்ன கதையெல்லாம் சரிதான். அதாவது யானை வந்தது சிவபெருமான் வேடுவனாக வந்தார், நரசிம்மாஸ்திரத்தை எய்தார், யானை மலையாச்சு, நரசிம்ம அவதாரம் விட்ட இடம் நரசிம்மர் கோயில் ஆச்சு. இது எல்லாமே சரிதான். நான் கேட்ட கேள்வி நரசிம்மர் கோயில் ஏன் வந்துச்சு, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில சொல்லிட்டீங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஊடால ஒரு கதை சொன்னீங்களே, மங்கையர்கரசி குலச்சிறையார் மன்னர் அமைச்சர் குலச்சிறையாரு மங்கையர்கரசி ஞான சம்பந்தர மதுரைக்கு வர வச்சாங்க. ஆமா சரி, அதான் உண்மை. வர வச்சு அனல்வாதம் புனல்வாதம் நடந்தது உண்மை. அதுக்கப்புறம் வேற என்ன? அதனாலதான் இது நடந்துச்சுன்றீங்களா? அப்புறம் எதை வச்சு அவங்க நரசிம்மமானதை விட்டாரு? எப்படி யானை வந்தது? இல்ல எப்படி சொல்ற? சொல்றேன்னா இல்ல இல்ல என்ன இல்ல தப்பு கதை எப்படி தப்புன்ற? நீ திரும்பவும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க.
சொல்றேன். நான் நீங்க தெரியாத சொன்ன சொல்றேன். விஷயம் சரி. சரி. அதாவது யானை வந்தது உண்மை, யானை அஸ்திரம் எய்தது உண்மை, நரசிம்ம அஸ்திரம் போட்டார் உண்மை, சரி. அதனாலதான் நரசிம்ம பெருமாள் கோவில் வந்துச்சு உண்மை, சரி. எல்லாமே உண்மைதான். சரி. யானை எய்த படலம்னு சொல்லி 64 திருவிளையாடல்களிலே யானை எய்த படலம் உண்டு. அதுல இதுதான் கதை. ஆனா நீங்க சொன்னீங்களே நரசிங்க, அதாவது மங்கையர்க்கரசி குலச்சிறையர் நாயனார் வந்து ஞான சம்பந்தரை வர வச்சாங்க. ஞான சம்பந்தர் வந்து சமணர்களை எதிர்த்தாரு, அதனாலதான் வந்து யானை ஏவனாங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த கதை தப்பு. அந்த கதைக்கு இந்த கதைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுங்க. நம்ம பேசுற விஷயங்கள் ரொம்ப, அதாவது கீதப்பிரியனா நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் மக்கள் மத்தியில, சிவரஞ்சனியா அவங்க வந்து எதிர்த்து தவறான விஷயத்த கேட்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி மேல அதை வந்து நீங்க சொல்றத வந்து நான் ஆமா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. தப்பான விஷயம் இப்ப நான் தப்பா சொன்னா நீங்க கேட்கத்தானே செய்வீங்க. தவறு சுட்டி காட்டுறீங்கல்ல, என்ன தவறுன்னு சுட்டி காட்டுங்க. மங்கையர்க்கரசி கதை நடந்தது, அதாவது பாண்டிய மன்னன் சுரம் தீர்த்த படலம். இது 62வது படலம். அடுத்து வந்து கழுவேற்றிய சமணர்களை களவேற்றிய படலம் 63வது படலம். நீங்க சொன்னீங்கல்ல யானை எய்த படலம், இது 22வது படலம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கதை நடந்தது வேற. மங்கையர்க்கரசியை வந்து குலச்சிறை நாயனாரை கூட்டிட்டு வந்தது உண்மை, ஞான சம்பந்தர் வந்தது உண்மை, அனல்வாதம் புனல்வாதம் நடந்தது உண்மை. அந்த கதையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். அதுலதான் நீங்க கேட்ட சாமனத்தம் வருது. ஏன்னா அனல்வாதம் வைப்போம், புனல்வாதம் வைப்போம். ஞான சம்பந்தரை அங்க இருந்து வர வைக்கிறாங்க. யாரு? மங்கையர்க்கரசியினுடைய கணவன் கூன்பாண்டியன். அவருக்கு நின்ற சீர் நெடுமாறன் பேர் உண்டு. பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் இந்த படலத்துக்கு பேரு. அப்ப இந்த இவரை வர சொல்றாங்க. யாரு? இங்க வந்து இவர் சமண மதத்தை தழுவுகிறார். இந்த அம்மா சோழ நாட்டுக்காரம்மா, சைவ மதத்திலே திளைத்தவள், சிவனை கும்பிடுறவ, சொக்கர அணிதினமும் வணங்கணும்னு சொல்லிதான் கூணா இருந்தாலும் பரவாயில்லன்னு கூன்பாண்டியனே கட்டிட்டு வந்திருக்கா. இவர் கூணா இருந்தாலும் வீரனா இருக்காருன்னு சொல்லிதான் சோழ மண்ணே மங்கையர்க்கரசியை கட்டி கொடுத்துருக்காரு. அப்படி வந்து வாழும் ஊர் மதுரை. இங்கே சமணர்கள் பேச்ச புருஷன் கேட்கிறாரு, இதை தடுக்கணும். ஞான சம்பந்தர் வர வச்சாங்க. அப்பதான் அனல்வாதம் புனல்வாதம் வச்சாங்க. இப்ப அனல்வாதம் புனல்வாதம் என்ன? அனல் என்பது நெருப்பு, புனல் என்பது நீர். அனல் அப்படின்னா நெருப்புக்குள்ள அவங்கவங்க மதத்தை பத்தி எழுதி போட்டாங்க. அதே ஏடுகளை எழுதி நெருப்பு நீர்ல போடுறது புனல்வாதம். அப்ப ஞான சம்பந்தருடைய ஏடு எரியாம இருந்தது, அவங்க ஏடு எரிஞ்சு போச்சு. சரி, ஏடு எரிந்த இடம் எரிந்தது எங்க? எரிஞ்சு சாம்பலா போனதுனால சாமநத்தம்னு சொல்றாங்க. ஏடு எரிஞ்சு சாம்பல் வாழ்ந்ததுனால சாம்பல் நத்தம் இல்ல. அடுத்து புனல்வாதம் வச்சாங்க. அதை வந்து அவங்கவுங்க மதத்தை பத்தி எழுதி ஆத்துக்குள்ள வைகை ஆத்துல போட்டாங்க. அது ஆத்தோட சமணர்களுடைய ஏடு அரிச்சு போச்சு. இறுதியாக ஒரு இடத்துல சேர்ந்துச்சு, பா சேர்ந்த இடம். அதனாலதான் திருப்பா சேர்ந்த இடம், திருப்பா சேர்த்தி அப்படின்னு திருப்பவனம் தாண்டி ஒரு ஊர் இருக்கு, திருப்பா ஏடு எதிர்த்து போச்சு. அதனால திரு ஏடகம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் மறுக்கவே கிடையாது. உண்மை சொல்லப்பட்டால் நான் ஒத்துக்கொள்வேன். சரி. ஏன்னா எதை மாத்துறதுக்கு நான் அழிக்கலமா, நீங்க ஆள் கிடையாது. புராணம்ன்றது கதைன்றது பொதுவான விஷயம். அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா மக்கள்கிட்ட சொல்ல நம்ம ஒண்ணு பெரிய ஞானி எல்லாம் கிடையாது. நல்ல பேர் வாங்கணும், ஒரு சம்பளத்தோட புண்ணியம் கிடைக்கிற தொழில் எது அப்படின்னா இதுதான் உண்மை. காசு வாங்கி நம்ம பேரும் வாங்கி புண்ணியம், இறைவனுடைய புண்ணியத்தை சேர்க்கிற வேலை இந்த வேலை. இதுல வந்து நம்ம தெரியாம ஒரு வேலை யாவும் மனதிலோட நம்ம சொல்லலாம், அது தப்பா சொல்ல வரல. தவறான கருத்து யார் சொன்னாலும் நான் ஏத்துக்கிற முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நெற்றிக்கன்றப்பனும் குற்றம் குற்றம் என்று சொன்ன முதலக்காரன் நம்ம ஊரு. சிவனே வேணாலும் தப்புன்னு சொன்னாலும் நம்ம ஆளு. அப்ப அந்த ஊர்ல வரந்த நம்ம எப்படி இருக்கணும்? இல்லங்க, யார் வேணாலும் தவறு தாங்க. நான் கேட்கிறேன், நெற்றிக்கன்றப்பனும் குற்றம் குற்றமே எதற்காக? பெண்களுடைய கூந்தல்ல இயற்கையா மனம் இருக்காது. முதல்ல இந்த விஷயத்தை முடிச்சிருவான். அடுத்தடுத்து அப்படி எப்படி வச்சு அப்ப அந்த இடத்துல எப்பா இந்த பாடலிலே குற்றம் இல்லை, குற்றம் இருக்கு, அதை கண்டுபிடித்தவன் நிக்கிறேன். இப்ப நான் சொன்ன கருத்துல நீங்க என்ன குற்றம் கண்டுபிடிக்க அந்த இடத்துக்கு வாங்க. நான் வேற கதைக்கு போல. இப்ப வந்து ஏடு சாம்பலா போனதுனால சாமனத்தம்னு சொல்றாங்கன்னு ஒரு கதை. அனல்வாதம் புனல்வாதம் செஞ்சு அதுலயும் ஞான சம்பந்தரை வென்றார். ஏடு ஏன ஒரு இடம், அதை ஒத்துக்கிறேன், அதெல்லாம் சொல்லல நானு. அப்ப இறுதியாக யார் மதம் வெற்றி பெறுகிறதோ அவர்கள் கழுவேற்றப்படுவார்கள் சமணர்களே சொன்ன வார்த்தை. ஆமா, சமண கழுவேற்றப்படுவார்கள். அதனாலதான் 8000 சமணர்கள், 8000 சமணர்கள் சொல்றாங்க. அது 8000 பேர்னு சொல்றாங்க. இல்ல 8000 என்பது அவர்கள் வாழ்ந்த ஒரு குறிப்பை கூறும், அவங்க பேரை கூறும். அப்படின்றது 8000 பேர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அறிஞர்கள். இது அது ஒரு விஷயம் இருக்கட்டும். அப்ப அந்த 8000 சமணர்கள் கழுவேறினாங்க. அப்ப சமணர்களுடைய ரத்தம் சிந்தியடா, அதனால சமணர்கள் நத்தம். அததான் மாறி சாமநத்தம்.
இப்ப சாம்பலா போனதுனால சாம்பல் நத்தம்னு ஒரு கதை இருக்குன்னா இப்படியும் ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஏன்னா நான் ஒண்ணு சொல்லும் போது எனக்கு மறுப்பா ஒருத்தர் இன்னொன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. அதனால எதா இருந்தாலும் இப்படி இருந்தா அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லிடுறோம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சாம்பல் நத்தத்துக்கு இப்படி 2 விலகு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன நரசிங்க பெருமாளுடைய கோயிலுக்கும் இப்ப மங்கையர்க்கரசி அம்மா திருஞான சம்பந்தரை வரவழைச்சதுனால இதெல்லாம் தானே நடந்துச்சு. இருக்குது என்பது இல்லை என்பது இல்லை என்பது இருக்கிறது புத்திசாலித்தனமான பேச்சு. அப்படிலாம் நம்ம சொல்லுங்க. இல்ல சாம்பல்கள் எரிஞ்சதுனால அந்த சாம்பலை கொண்டு கொட்டுறது இடறதுனால சாம்பலைத்தான். அதே சமணர்கள் ரத்த சிந்தி இடறதுனால சமணர்கள் ரத்தம் அப்படின்னு வந்துச்சுல. அப்ப 2 அர்த்தத்துல சொல்றீங்க. அது மாதிரி புராணம் மாத்தி எழுத முடியாது. திருவிளையாடல் புராணத்தை யார் மாத்தி எழுதிருக்காங்க? முடியாது. முடியாதுல. ஆமா. கருத்து மாறலாம். கண்டிப்பா. ஒருத்தரோட கருத்து ஒருத்தர் சாமணத்தை வந்ததுக்கு இந்த காரணம் சொல்றாங்க. இன்னொருத்தர் கருத்து யாருன்னு சொல்லலாம். கவிஞருடைய கற்பனைகளை காகிதப்பூவிற்கு மனம். கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகியின் வாழ்க்கைக்கு கலங்கும். தப்புன்னு சொல்லுவேன். இப்ப சொல்லலாம்ல. என்னங்க நீங்க முத பிறவியில வந்து அந்த அம்மா காளியா வந்துச்சா, அடுத்த பிறவியில வந்து பொண்டாட்டியா வந்துச்சா, அப்ப காளிக்கு வந்து கோவணம் 3 புருஷனா? அப்படி கேக்குறவங்க இருப்பாங்க. இருக்கிறது இருக்கதான் செய்யும். விஷயத்தை சொல்றான். இங்கே சந்தேகம் வருது, இங்கே கேள்வி பிறக்குது. இப்ப நீங்க சொன்ன மங்கையர்க்கரசியோட கதையில நடந்தது இதுதானா? இதுல வந்து யானை வந்து சமணர்கள் ஏவுனாங்க, அது வந்து சென்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதுவும் அரிட்டாபட்டியில நடந்துச்சுன்றீங்களா? சமணர்கள் அரிட்டாபட்டியில இல்ல, கவனமா இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப கவனிச்சிருக்கீங்க. அரிட்டாபட்டி என்று சொல்லக்கூடிய இடத்துல சமணர்கள் குகை இருக்கு. அங்கதான் வந்து யாகம் வளர்த்து உருவாக்குறாங்க. யானை வருவதற்கு நானே போய் சொன்னேன். அப்படி நீங்க சொல்றீங்க. ஆமா. இல்ல எப்படி கிடையாது. சொல்ல இல்லன்னு எப்படி சொல்ற? இல்லங்க. இல்லைன்னா என்னமே இல்ல. ஏங்க நீங்க சொல்ற கதை திருவிளையாடல் இல்ல. அப்படி கிடையாது. இது உண்மை. அது எப்படி உண்மையாகும்? அப்புறம் இப்ப நீ இல்ல இப்படி இப்ப அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். மங்கையர்க்கரசி ஞான சம்பந்தரை வரவழைச்சதுனால நடந்த கதையை தான் நம்ம பேசணும் 2 பேரும். ஆமா. அனல்வாதம் நடந்துச்சு, புனல்வாதம் நடந்துச்சு, திருவடகம் வந்துச்சு, திருப்பாச்சேத்தி வந்துச்சு. அது மட்டும் இல்ல ஞான சம்பந்தர் இருந்த ஆதீன மடத்துக்கு நெருப்பு வச்சாங்க. கண்டிப்பா வச்சாங்க. வச்சதுனால என்ன நடந்துச்சு? அதனால மதுரை அதாவது சமண மடம் எரிஞ்சிச்சு இல்லையா? எரிஞ்சிச்சு. ஆமா. ஆதீன மடம் எரிஞ்சிச்சு. ஆமா. அது வெறுப்பு நோயாக அதுதான் மாறிச்சு. கூன்பாட்டியனுக்கு. ஆமா வெறுப்பு நோயாச்சு. ஆமா அவனுக்கு உடம்புல இருந்த நோய் வந்தது காரணம். நோய் வந்து நோய் எப்படி குணப்படுத்துறாங்க? அத்திபுரத்தால திருஞான சம்பந்தர் பதிகம் பாடுறாரு. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்துள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கு திரு ஆலவாய் திருநீரு. அப்ப திருநீட்டு பதிகம் பாடித்தானே நோய் வெப்பனையும் குணப்படுத்துறாரு சம்பந்த பெருமான். அப்படித்தான் நடந்தது. ஆமா. அதனால இதுக்கு சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் வரும். அடிப்படை சாம்பலை வச்சு பாண்டதுனால இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில்ல அடிப்படை சாம்பல் மடப்பள்ளி இருக்கு இல்லையா? அந்த மடப்பள்ளி சாம்பலை வந்து வச்சுதான் குணப்படுத்துறாரா? மழை வருது. அதனால அந்த மடப்பள்ளி சாம்பலை இன்னும் அம்மன் சன்னதி முன்னாடி வந்து கொட்டி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு தீராத நோயில தீரும்டா. இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில்ல உள்ள விஷயம். இதெல்லாம் தானே நடந்துச்சு. அதத்தான் கேக்குறப்ப. இதெல்லாம் நடந்ததா தானே கதை. ஆமா. இதுல எங்க யானை வந்துச்சு? வந்துச்சு. அதெல்லாம் வந்ததுக்கு நான் கருத்து சொல்லியிருக்கேன். இல்லைன்னு மறுப்பு சொல்ல நீ சொல்லு பார்க்கலாம். அதாவது வாதத்துக்காக பேசக்கூடாது. ஏங்க நான் வாதத்துக்கு மறந்துட்டு பிடிவாதத்தை நான் இப்படி மாத்தி சொன்னேன்னா ஏன் பேர்ல கெட்டு போயிடும். அதத்தான் கேக்குறேன். இப்ப உண்மைன்னு கொண்டு இருக்கு. இப்ப இந்த கதையை 2 பேரும் சேர்ந்து தான் பேசுறோம். ஆமா. நான் மட்டும் பேச கிடையாது. இல்ல. அப்ப உங்களுக்கு தெரியறதுனால தான் நீங்க பேசுறீங்க. அதத்தான் நான் சொல்றேன். தெரியாதவள இப்ப நான் அனல்வாதம் வந்துச்சுன்னா நீங்க புனல்வாதம் வந்துச்சுன்றீங்க. நான் திருப்பாச்சேத்தினா நீங்க தெரியாதம்ன்றீங்க. ஒரு விஷயத்தை பேசும்போது 2 பேருமே மாறி மாறி உள்ள கருத்தை சொல்லியிருக்கோம். அப்ப இல்லைன்னு மறுக்கறீங்க. அதுக்கு என்ன காரணம்? மாறலாம் கருத்து சொல்லல. 2 பேருமே பாண்டியன் சுரம் தீர்த்த படலமா இருக்கட்டும், அடுத்து வந்து சமணர்கள் கல்வியேற்றிய படலமா இருக்கட்டும், இது 2லயுமே நீங்க சொல்ற கதையும் நான் சொல்ற கதையும் உண்மைதான் ஒத்து போயிருச்சு. ஆனா இந்த யானை மலை வந்துச்சு, பிரம்மா அதாவது நரசிம்ம அவஸ்தை எதாவது சொல்றீங்கல்ல, இந்த கதைக்கு சம்பந்தம் இல்ல. அதான் பிரச்சனை. சரி சம்பந்தம் இல்ல எப்படி சொல்ற? அதெல்லாம் சொல்றேன். அதை நிரூபிக்கணுமா இல்லையா? ஏங்க அந்த கதை நடந்தது விக்ரம பாண்டிய மன்னன் காலத்துலங்க. அதத்தான் நான் கேக்குறேன். நீங்க நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது கூன்பாண்டியன் காலத்து. சரி. மங்கையர்க்கரசி புருஷன் கூன்பாண்டியன். கூன்பாண்டியன் யார் மகன்? ஜெகநாத பாண்டியனுடைய மகன். ஜெகநாத பாண்டியன் யாரு? அரிமத்த பாண்டியன் மகன். அரிமத்த பாண்டியன் யாரு? மாணிக்க வாசகருக்கு பணம் கொடுத்து விட்டாருல குதிரை வாங்க சொல்லி. திருவாரூர்ல இருந்து போனாருல, செல்லூர் வந்துச்சுல, நரிமேடு வந்துச்சுல, ஆவடையார் கோயில் கட்டினாருல, அந்த அரிமத்த பாண்டியனுடைய பேரன் தான் கூன்பாண்டியன். சரி. இந்த கதை வேற. சரி. இதுக்கெல்லாம் முன்னாடி ஆரம்பத்துல விளக்கமா சொல்லவா? சொக்கநாதர் மீனாட்சி மதுரை ஆண்டாங்கல்ல. ஆமா. மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கு பிறந்தவர் உக்கிரபாண்டியர். ஆமா. உக்கிரபாண்டியருக்கு பிறந்தவர் வீரபாண்டியர். வீரபாண்டியனுக்கு பிறந்தவன் செல்வபாண்டியன். செல்வபாண்டியன் தான் அபிஷேக பாண்டியன் பேரு. அந்த அபிஷேக பாண்டியன் விக்ரம பாண்டியன். அந்த விக்ரம பாண்டியனுக்காக வந்ததுதான் யானமலை.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு விஷயம் கருத்து இல்லைங்க. இதை போய் நான் போய் ஒரு சாதாரண ஆள்கிட்ட போய் நின்று நான் பேச சொல்லுமா புரியுதா? சொன்ன கருத்து நீங்க மறுக்கிறீங்கல்ல, அப்ப சொன்ன கருத்தையே நான் மறுக்கவே இல்லை. உங்களுக்கு நான் பேசுற விஷயமே புரியும். அப்படி இல்ல நான் சொன்னேன் கதை சரி, விளக்கம் சரி. ஆனா நான் கேட்ட கதைக்கு நீங்க சொல்ற கதைக்கு வேற. இந்த கதை வேற, அந்த கதை வேற. அதான் எப்படி கேக்குறேன். அதான் பண்ண சொல்லி உங்களுக்கு என்ன சொன்னாங்க? தாத்தாவும் முப்பாட்ட திருப்பி என்ன கேக்குறீங்க? இல்லம்மா, அப்ப சொக்கநாதர் மதுரை ஆண்டு, மீனாட்சி மதுரை ஆண்டு, இவங்க 2 பேருடைய மகனான முருக மதுரை ஆண்டு, அவருக்கு பிள்ளை பிறந்து வீரபாண்டியன் பிறந்து, அந்த வீரபாண்டியனுக்கு செல்வ பாண்டியன் அபிஷேக பாண்டியன் பிறந்து, அபிஷேக பாண்டிய மண்ணு விக்ரம பாண்டியன். அப்ப சோழ நாடு சேர நாடுக்காரன் பூரம் பாக்குறேன். இது என்னடா மதுரையில மட்டும் சொக்கர் ஆழ்வாரா, மீனாட்சி ஆழ்வாரா, முருக வருவாரா, இவங்களுக்கு வந்து மாணிக்கம் கிடைக்கல சிவே மாணிக்க விற்கிற செட்டியாரா வருவாரா, இந்த ஊருக்காரங்களுக்கு மதுரைக்காரங்களுக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு பிரியமா இருக்காரு சிவன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. யாரு? சோழ மன்னனும் சேர மன்னனும். அப்படி கோவப்பட்டதுனாலதான் அப்ப வந்து சமணர்களை வந்து நம்ம மதுரைக்குள்ள யாரும் விட கிடையாது. சமணர்களுக்கு ஆதரவு அப்ப கிடையாது. அப்ப வந்து தெய்வத்தை வணங்கி தெய்வத்தினுடைய அம்சத்துல இருந்து வந்த பிள்ளைங்களை வாழ்ற காலம். அப்பதான் இந்த சேர மன்னன் சோழ மன்னன் என்ன பண்றாங்க? மதுரையை அழிக்கணும், இந்த ஊரை வந்து அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் எங்க காஞ்சிபுரத்துல இருந்து தான் யாகம் நடத்துறாங்க. நீங்க சொன்னீங்க அரிட்டாப்பட்டியில இருந்து, அப்படி இல்ல கதை. அரிட்டாப்பட்டியில இருக்கிறது சமண குகை. அதைத்தான் நான் சொன்னேன். சமண அது ஒத்துக்கிட்டேன். யாகம் வளர்த்தாங்க, அதைத்தான் நான் சொன்னது. எங்க குகையில யாகம் வளர்த்துறது காஞ்சிபுரத்துலங்க. இந்த கதை வேறங்க. அங்க இருந்தாங்க யானை அனுப்புனாங்க. அந்த யானை தாங்க இங்க வந்துச்சு. அப்ப விக்ரம பாண்டியன் கனவுல போய் சிவன் சொல்றாருங்க, யானை வந்து ஒண்ணு வந்துகிட்டு இருக்குப்பா மதுரை அழிக்கிறதுக்கு, நீ போய் அத்த மண்டபம்னு ஒரு மண்டபத்தை ஏற்படுத்து. எங்க இன்னைக்கு யானை மலர் இடத்துல அப்படிங்கும்போது அவர் வந்து மண்டபம் ஏற்படுத்தி நிக்கிறாரு. அப்ப வேடுவனா வந்தா அப்புறம் நீங்க சொன்ன கதையெல்லாம் உண்மைதான். அந்த அறைய அவர் நரசிம்ம அவசரத்தை ஏதாரு, அதனால நரசிம்ம கோயிலும். ஆனா கதை நடந்தது இதனால இல்ல. இது ஒரு பக்கம் விக்ரம பாண்டியன், இது ஒரு பக்கம் விட்டுருவான். அடுத்து பசுமலை வந்துச்சுல, அடுத்து இன்னொரு மலைன்னா நாகமலை. இதுக்கு வந்தா அதிகார பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னனும் இதுவும் கிடையாது. கதைகள் வேற வேற. பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னனா எல்லாரும் பாண்டிய மன்னன் இல்ல. அவ்வளவுதான். யாருடைய காலத்தில் நடந்ததுன்னு நீங்க சொல்றதுக்கு நான் சொல்றது முரண்படுது. அவ்வளவுதான். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பசுமலையாகப்பட்டது யாக வழக்கம் போது பசுவாக வந்தது, அதை காளையாக எதிர்த்து பசு மேல ஆகாயத்துக்கு அனுப்பப்பட்டால ஒரு மலையா இருந்துச்சு. ஏங்க பசுவை வந்து ஏன் ஏவனாங்க? முதல்ல நாகத்தை அனுப்புறாங்க. ஆமா. அப்ப ஆண்டவர் யாரு தெரியுமா? அனந்த குண பாண்டியன். சரி. அனந்த குண பாண்டியன் ஆளும் போதுதான் யானை நாகமலை ஏவனாங்க. அப்ப அந்த பாம்பு சாயல கூட கக்கி குடிச்சாச்சான் விஷத்தை. மீண்டும் சந்திர பிம்பத்தை வந்து மதுரை சிந்த வச்சாரா மதுரை. அப்படி மதுரை என்பது பேர் வந்தது. அது முதல்ல மதுரை வந்து பேர் வந்தது குலசேகர பாண்டியன் காலத்துல. அது நகரம் அமைக்கும் போது இது பாம்பு விஷத்தை கக்கிறதுனால திருப்பி வந்து அமிர்தத்தை சிந்தினாரு. 2 முறை மதுரையில் அமிர்தம் சிந்திருக்கு. கண்டிப்பா. அப்ப அதன் பிறகுதான் பசுவா வந்துச்சு. ஏன்னா எது வேணாலும் கொல்றாங்க இவங்க. பசுவை கொல்ல முடியாதுல்ல. பசுவ பாண்டியர்கள் மதுரைக்காரங்க கொல்ல மாட்டாங்க, யாருமே கொல்ல மாட்டாங்க. குறிப்பா மதுரைக்காரவங்க பெண்கள் மேல மரியாதை வச்சிருக்கவங்க. அதனால கொல்ல மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் பசுவை ஏவனாங்க. அதனாலதான் அதை இப்படி அனுப்பி, அதனாலதான் கொல்லாம என்ன பண்ணாரு, காளையை கொடுத்து அதை வசியம் செய்ய வைத்து, அதாவது இந்த கதையெல்லாம் நல்லா சொல்லுவாங்க. காளை அனுப்பி வசியம் செய்ய வச்சாங்க. அதானே உண்மை. அது உண்மைதாங்க. நான் கேட்கிறேன், சொல்லுங்க. பசுவை ஏவனாங்க. அந்த பசுவாகப்பட்ட எப்படி மதிமை இருந்துச்சு அதை பார்த்துதான். அப்புறம் அதைத்தான் நான் சொன்னேன். அப்ப காளையை கட்டணும்னா பசு. உங்களோட கருத்து இது, என்னுடைய கருத்து இது. இன்னமும் வந்து இப்ப காலராமனுக்கு வந்து 2 பேரும் முன்னாடி சந்திக்கணும். கண்டிப்பா சந்திச்சிருக்கணும். அதுக்கான நேரம் இடமும் பாப்போம். கீதப்பிரியன் அவர்களே, என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்னமா புதுசா சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லலாம். அப்புறம் எப்பனாலும் சந்திங்க. ஆனா என்னோட முயற்சி கூட புதுசாவே இருக்கும். என்கிட்ட வரையிலையும் சுதாரிப்பா இருக்கணும். வாழ்க்கையும் வார்த்தையும் சரியா இருக்கணும். உனக்கு வாழ்க்கை துணையாக உனக்கு அழகான மாப்பிள்ளை வாட்டு மாப்பிள பாத்து. ஆமா எனக்கு என் மாப்பிளைய பார்த்துட்டு எதுக்கு முன்னாடி வெட்டி பேச்சா பேசிட்டு இருக்கீங்க? ஏமா நீங்க அப்படி இல்லங்க. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும் போது ஒரு ஆர்வமா கேட்டுக்கலாமே. வாழ்க்கையை வீணடிக்கலாமா? அழிக்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. இருந்தாலும் வாழ்க்கைக்கு சில தத்துவங்கள் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக இது கருத்து கலந்து உடையாளர். இருந்தாலும் உனக்கு அழகான மாப்பிள்ளை யாருமா? முருகன். அவன்தான் உனக்கு புருஷன். முருகப்பெருமானா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, நான் சாதாரண ஆளு. சரி, நான் போய் அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க சொல்லுங்க. எவ்வளவு பெரிய தெரியுதான் தொண்டருக்குள் அடக்குறாங்க. ஆண்டவனே இருந்தாலும் பகவானை போய் திருமணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஏங்க ஒரு காலத்துல ஆண்டாள் திருமணம் பண்ணலையா? ஆண்டாள் மகாலட்சுமியினுடைய அம்சங்க. நீங்க யாரு? உங்களுக்கு சாதாரண நாள் காட்டுல காட்டுவாசி. அதான் விஷயம். உங்களுக்கு தெரியல யாருன்னு? உங்களுக்கு தெரியும். ஆமா தெரியும்ல. யாரு? வேறொரு
எங்க போனாலும் முருகனத்தை மறுபடியும் கூட்டு வருவேன் ஏன்? தெரியுமா ஏன்? ஏன் உனக்காகவே நான் சொன்னேன் ஓகே இந்த சாமி வரும்ல எதுவும் நாட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளைய காவல் பார்த்தா கல்யாணம் பெரிய மனுஷனுக்கு வேலை அதெல்லாம் கேளுங்க சொல்லுங்க. ஒரு நல்ல புள்ள வீட்டுக்கு அடக்கமான விழுந்து அப்பே மாத்தி கட்டி வச்சிருப்பேன் அப்புறம் அடங்காத கும்பரி சடங்க கேட்டா அப்பட கூப்பிடுங்கடா குச்சி கட்டணும் மானம் கெட்ட வயலுக்கு மானம் வெடிக்க விட்டாங்க சிறு சிறுன்னு வெக்க கட்ட மூலி அக்கம் பக்கம் மகாம சித்தப்பட போய் குருசாடு கட்டி பிடிச்சான் உப்பு கட்ட நாய் உப்பு கட்டம் நினைச்சு உண்டையை பிடிச்சிருக்கு நகரம் கட்ட நாய் உரம் போட்ட வேலை பார்த்தாலும் வந்து வாங்க அதுக்கு என்ன தரம் தெரிய போகுது பேசுங்க வடமொழி ஏழுவட்ட வயலுக்கு பேசாதீங்க ஏழுமலையான் பேரை வச்சு ஊருக்குள்ள ஏற விட்டாங்க சீரு கட்டவளுக்கு சிவரஞ்செடி பேர் வச்ச கதையாவில் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். கேடு கட்ட வயலுக்கு கீழப்பிரியன் பேர் வச்சாங்க நீ பேசுற கலந்து பேசக்கூடாது தரமத்தை தங்கத்தை வாசி பார்க்கணும் அப்ப தமிழை பேசி பார்க்கணும்னே அதனால நீ கெட்ட ஏங்க வார்த்தை மரத்தை வாச்சிட்டு மனிதரும் பேச்சிட்டு இருக்காங்க மனம் கொண்டதாக நூலை படி மரம் கொண்டதாக நூலை பிடிறான் மனம் கோணினால் வாழ்க்கையும் கோணும் இருக்காங்க மனமது செம்மையான மந்திரம் ஜெபிக்கலாக மனமது செம்மையானால் வாசையை நிறுத்த வேண்டாம் இருக்காங்க. வாசி வாசியின் வாசி தலை சிவாசி வாண்டு வெளிப்பட்டு தாசி சிவா தாசி தாசினா சீதா சீதா மரான்னு சொன்னா ராமா ராமான் வரும் அப்ப தெரியுது எல்லாமே ராம மாதாமது உலகத்துல எந்த ராம உலகத்துல கிடையாது அதனாலதான் அதனால உங்களை மீண்டும் நிறைய சந்திப்போம் பாப்போம் வாங்க என்னைக்கு சந்திக்கிறோமோ அன்னைக்கு வரை நீ அன்னைக்கெல்லாம் சந்திச்சு யாரு 7:30 கூட்டி உங்களை அது வாயில வரக்கூடாது 6:45 அறையும் காலமே நேரணும் யாரு? அதனால அதிகாலை எல்லாரும் சூரியன் தில்லாதான் அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கு மேம்பரமான முருகனுக்கு வரப்படுத்தி காட்டுகிறேன் அப்படி இல்லை நான் நாடக மகிழ்ச்சியில் வருகிறேன் சத்தியம்